வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. முதல் துப்பாக்கி போர் 1947-48. 1947 ஆண்டில் பிரிவினையின் காயங்கள் இன்னும் ஆறாத நேரம். அதே ஆண்டில் முதல் துப்பாக்கி போர் முனையில் வெடித்தது. அந்த சத்தம் ஒரு எல்லையில் மட்டும் அல்ல, ஒரு முழு பிராந்தியத்தின் எதிர்காலத்தையே அதிர வைத்தது. பழங்குடி படையெடுப்பு போர் தொடக்கம். 1947 அக்டோபர். பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பஸ்தூன் பழங்குடி போராளிகள் காஷ்மீருக்குள் நுழைந்தனர். அவர்களது இலக்கு ஸ்ரீநகர். வழியில் கிராமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. மக்கள் தப்பி ஓடினர். அமைதி சிதறியது. இந்த படையெடுப்பு அதிகாரப்பூர்வமானதா அல்லது மறைமுக ஆதரவுடன் நடந்ததா? இந்த கேள்விக்கு இன்றும் விவாதமே தொடர்கின்றது. இந்திய இராணுவ நுழைவு. மகாராஜா ஹரிசிங் இந்தியாவின் உதவியை நாடினார். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் கையெழுத்து ஆனதும் 1947 அக்டோபர் 27 இந்திய விமானங்கள் ஸ்ரீநகரில் இராணுவத்தை இறக்கின. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. ஆனால் அதே நொடி இந்தியா பாகிஸ்தான் போர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தது. மலைப்போரின் கடினம். காஷ்மீர் சாதாரண போர்க்களம் அல்ல. உயரமான மலைகள், குறுகிய சாலைகள், கடும் குளிர். இந்திய படைகள் அனுபவம் குறைவான சூழலில் போராடி கொண்டிருந்தன. ஒவ்வொரு மேட்டையும் கைப்பற்ற உயிர்கள் விளையாகிக் கொண்டிருந்தன. பாகிஸ்தான் தரப்பில் பழங்குடி படைகளுடன் பின்னர் வழக்கமான இராணுவ படைகளும் சேர்ந்து கொண்டன. போர் விரிவடைகின்றது. 1948 ஆண்டு முழுவதும் போர் தீவிரமானது. பூஞ்ச், யூரி, லே, கார்கில் பகுதிகள், ஒவ்வொரு இடமும் ஒரு சிறிய யுத்தமாக மாறிக்கொண்டே இருந்தது. வெற்றி தோல்வி எதுவும் தெளிவில்லை. இரு தரப்பும் தங்களை வெற்றியாளர்கள் என்று கூறிக்கொண்டனர். ஆனால் உண்மையில் இழந்தது மனித உயிர்கள். ஐக்கிய நாடுகள் சபை தலையீடு. போர் நீடித்ததால் இந்தியா பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துச் சென்றது. உலக அழுத்தம் அதிகரித்தது. 1949 ஜனவரி 1 சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. துப்பாக்கிகள் மௌனமாயின. ஆனால் பிரச்சனை தீரவில்லை. ஒரு கோடு, இரண்டு உண்மைகள். போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு கோடு வரையப்பட்டது. அதுதான் சீஸ்ஃபயர் லைன். பின்னர் லைன் ஆஃப் கண்ட்ரோல், LOC எனப்பட்டது. காஷ்மீர் இரண்டாக பிரிந்தது. ஒரு பகுதி இந்திய கட்டுப்பாட்டில், மற்றும் ஒரு பகுதி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில். இந்த கோடு ஒரு எல்லை அல்ல, அது எதிர்கால போர்களின் விதை. நிறைவாக 1947-48 ஆண்டு போர் ஒரு தீர்வை தரவில்லை. அது ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தது. இந்தியா பாகிஸ்தான் உறவில் போர் ஒரு வழக்கமான மொழியாக மாறியது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்